ராஜலட்சுமி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ கரெக்ட்டா வந்து மகா வந்து அவங்கள வந்து வழிமறிக்கிறாங்க. "எதுக்காக இப்படி பண்ற?" அப்படின்னு உங்ககிட்ட முக்கியமா நான் பேசியே ஆகணுன்றாங்க. "உன்கிட்ட நான் பேச விருப்பம் இல்ல சொன்னேன்ல." "இல்ல உங்ககிட்ட பேசி ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கேட்குறாங்க. "நீங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க?" "ஆமா, நீங்க இப்படி இருக்கிறதும் நல்லது தான். இவங்க எல்லார்கிட்டயும் கோச்சிக்கிட்டு அப்பதான் இவங்க கிட்ட நான் நெருங்க முடியும். நீங்க விலகி போனா தானே நான் நெருங்க முடியும். உனக்கு இவ்வளோ திமிரா பேசுறதுக்கு?" அப்படின்றாங்க. "ஆமா, கொஞ்ச நாளா நானும் பார்த்துட்டுருக்கேன். உங்கள எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இந்த வீட்டுக்கே வந்து விரோதி ஆயிட்டீங்க. அதனால எனக்கும் நிம்மதியா தான் இருக்கு. இப்ப பாருங்க நீங்க விலகிட்டீங்க. நான் வந்து இவங்களுக்குள்ள விருப்பமானவளா ஆயிட்டேன். பாருங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு ராஜேஷ்மி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க இப்படியே இருங்க. இதுவும் எனக்கு நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்த ராஜலட்சுமி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க ராஜலட்சுமி என்ன பண்றாங்க, செம்மையா வந்து டென்ஷனா இருந்து அப்படியே வந்து உட்கார்றாங்க ஹால்ல. எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜலட்சுமி என்ன பண்ணாங்கன்னு உடனே வந்து மகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன மகாவ கூப்பிடுறாங்க அப்படின்னு. காஃபி எல்லாருக்கும் எடுத்துட்டு வர சொன்னேன்ல, இன்னும் லேட் ஆகுது எப்போ தருவ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதோ தரேன் அத்தை அப்படி சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. சரி ஓகே, மற்ற வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு சரிங்க அத்தை அப்படின்றாங்க. என்ன மகா கிட்ட போய் ராஜலட்சுமி வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே வந்து எல்லார்கிட்டையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து வந்து தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யா வந்து ஜாக்கிங் போயிட்டு உள்ளே வராரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பையன்கிட்டயே பேசுகிறாங்க. என்னப்பா ஜாக்கிங்லாம் முடிச்சிட்டியா? சரிப்பா நேரம் ஆயிடுச்சுல்ல சீக்கிரமாக போய் கிளம்பு அப்படின்றாங்க. உடனே சந்தோஷம், அம்மா நீங்கள் என்கிட்ட பேசிட்டீங்களா? ஆமாப்பா அப்படின்னோடனே, அம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? எல்லாத்தையும் மறந்துட்டேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொன்னோன்னே சந்தோஷத்தை அவங்களும் எங்கள் அம்மா கிட்டே பேசுகிறாங்கன்னு எல்லாருக்கிட்டும் சந்தோஷப்படுறாரு. நம்ம வந்து சூர்யா பார்த்தா காயத்ரி இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே சூர்யா யோசிக்கிறாரு. யார் அப்படின்னு, எல்லாம் மகா தான் உங்கள் அம்மா கிட்ட வேணும்னே உங்கள் அம்மாவை தூண்டி விட்டு இந்த மாதிரி எல்லாருக்கிட்டே பேச வச்சா. இப்போ புரியுதா அப்படின்னோடனே சூர்யா யோசிக்கிறாரு. மகாவா அப்படின்னு சொல்லிட்டு, பார் மகா எப்படிலாம் உனக்கு நல்லது செய்கிறான்னு சொல்லிட்டு, உன்னை எப்பவுமே சந்தோஷமாக பார்த்த மகா எப்பவுமே சந்தோஷமாக நீ இருக்கணும்னு நினைக்கிறா சூர்யா அப்படின்னு சொன்னோட ஓடி போகிறாரு. நேராக மகா இருக்க இடத்துக்கு போயிட்டு அப்படியே மகா வந்து அலேக்கா தூக்கிடுறாரு. தூக்கி வந்து அப்படியே சுற்றுறாரு. ஏங்க என்னாச்சு, விடுங்க விடுங்கன்றாங்க. அதெல்லாம் விட முடியாது புரியுதா? நீ பண்ண விஷயம் கொஞ்சம் நிச்சயம் கிடையாது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி தூக்கி சுற்றுறாரு. விட போகிறீங்களா இப்போ இல்லையா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, விடுங்க பார்த்தா பார்த்துன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொண்டாட்டியே அப்படி சொல்ல வராரு. என்னது என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு, நீ எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு கீழே இறக்குறாரு. அடுத்து வந்து என்ன விஷயம் பண்ண, எங்கள் அம்மா பேச வச்சிட்டியே. இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா பேசுனதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவங்க ஏன் என்கிட்ட பேசுனாங்க? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அதுவும் அன்பாக வேற பேசுனாங்க. இதில் ஏதோ இருக்குங்க, எங்கள் அம்மா பற்றி எதாவது பேசினா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏதோ எங்கள் அம்மாவுக்கு உதவி செஞ்சேன்னு பார்த்தா எங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்கு இந்த மாதிரி எங்கள் அம்மா பற்றி குறை சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு, போதும் போதும் உனக்கு தேங்க்ஸ் சொன்னது, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இவருக்கு எதுவும் புரியல, ஆனால் அவங்க ஏதோ விஷயமாக தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து கேட்குறாங்க நம்ம சித்ரா, ஏன் இப்படிலாம் பண்ணக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வேறு எதுக்காக பண்ண? எல்லாம் அந்த மகாவை பழிவாங்க தான். அவள் வந்து என்கிட்டயே அப்படி திமிரா பேசுகிறாள். அவளை பாரு இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் வந்து செய்ய வச்சு அவளை ஒரு வழி பண்ணுறேன், அதனால தான் வேலைக்காரங்களே நிறுத்திட்டேன். ஓ அதான் பார்த்தேன், என் அக்காவா இப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே புரியுது அப்படின்னு சித்ரா வந்து சந்தோஷப்படுறாங்க.